லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க போலாம். ஐயோ, பாத்தியார் வேற போட்டு வச்சிருக்காங்களே போர்டில். கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வாத்தியாரை கட்டிக்க போறேன். பேரு சாஞ்சதை சரி பண்றியா? நாளைக்கு உன் வாழ்க்கையே தலைக்கீழ சாய போகுது. அதை என்ன பண்ண போற? ஏய், என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு. அங்க பாருங்க மாமா, என் பேரை போட்டு பிஏ பிஎட் ஆசிரியர்னு எழுதி வச்சிருக்காங்க மாமா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. டேய், கல்யாணத்துல தான்டா போய் முடியும். நீ இப்ப ஆசிரியர் கிடையாது, பேராசிரியர். கிளம்பு, போடா மாப்ள. செந்திலே, வாழ்த்துக்கள். என்ன செந்திலே, முகமே மாறி போச்சு. நான் வந்தது பிடிக்கலையா உனக்கு? இந்தா பொக்கேவை பிடி. வாங்க சார். அடடே, நீங்க எங்களுக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு வந்துட்டீங்க போல. இளங்கோ, சார கவனி. பொறவு வரமாட்டோமா சார்? இது நம்ம வீடாச்சே. உங்க செந்தில் உங்களுக்கு எம்புட்டு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம். என்ன செந்தில? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறோம். வாங்க. அமுதா, ஆ, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். டேய், அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு மண்டபம் மேடை வரைக்கும் வந்துட்டியே. பயங்கரமான ஆளியா நீ. ஆனால் நீ சொல்கிறத கேட்டுட்டு பொறுமையாக போகிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. காசு மட்டும் இன்னைக்கு வந்து சேரலை, பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? சார், அது வந்து நான் இன்னும் 10 நிமிஷத்தில் மாடி மேலே வந்து நீ என்ன பார்க்குற இல்லைன்னு வை. சாப்பிடுங்க. சரி. என்ன அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடாதிய. முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா நின்று வாழ்த்திட்டு தான் போகணும். கண்டிப்பா. வாங்க. வா. என்ன செந்தில, ரிசப்ஷன்ல ஏறி கிஃப்ட் வாங்க போற சந்தோஷத்துல இருக்கியா? விடிஞ்சா கல்யாணம், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்.
என்ன எதுவும் பேசாம சில மாதிரி நிக்கிற? சார் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். என்ன நம்புங்க சார். யோ, நீ சொல்றத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இனி நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கும். 1 மணி நேரம் தான் உனக்கு டைம். நான் கேட்ட பணம் என் கைக்கு வரணும். இல்ல நீ கேட்காத ஒண்ணு அமுதா கைக்கு போயிடும். என்ன புரியலையா? என்ன இப்ப புரியுதா? நீ மட்டும் நான் சொன்ன டைம்குள்ள பணத்தை தரலனா இந்த போட்டோவை ஒரு கவர்ல போட்டு ரிசப்ஷன்ல அமுதாவுக்கு கிஃப்டா கொடுத்து, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வெகுமானம் கிடைக்கும்னு உனக்கே தெரியும். வேணாம் சார். அது வேண்டான்னா எனக்கான சன்மானத்தை கொடுத்துரு. சார், ஒருத்தருடைய சூழ்நிலை பயன்படுத்தி இப்படி பழி வாங்குறது நியாயமா சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஐயா சாமி, நீ சொன்ன உபன்யாசத்தை கேட்டு திருந்துறதுக்கு நான் நல்லவன் இல்லை சார். சூழ்நிலை திருட. டைம் வேஸ்ட் பண்ணாம பணத்தை ரெடி பண்ண பாரு. இல்லனா இது போயிடும். கொடுங்கம்மா. இந்தாங்க. நான் யாரது? அனலட்சுமி அம்மா. போய் பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு அச்சதையை ரெடி பண்ணணும். போனா போய் கூட்டிட்டு வா. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. மஞ்சளை எடுத்து அரிசியில போட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் உங்க கையாலேயே அச்சதையை தயார் பண்ணுங்க. இப்போ நீங்க தயார் பண்ண போற அச்சதை தான் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான அச்சதை. ஆரம்பிங்க.
தம்பி இப்படி விளையாடுறான் பாரு. அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்க கையாலேயே துணி எடுத்து கொடுங்க. இளங்கோ, எடுத்துட்டு வாப்பா. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. இந்தாம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருக்கணும்மா. ம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணம் நடக்க போகுது. வந்திருக்கிற எல்லாரும் அவங்க வாழ்க்கையில 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு மனசார ஆசீர்வதிக்கணும். எனக்கு கிடைச்ச 2 மாப்பிள்ளைகளும் தங்கம்தான். அதுலயும் என் மூத்த மாப்பிள்ளை சொக்க தங்கம். கல்யாணம் முடியட்டும். அவன் தங்கமா தகரமானு உங்களுக்கே தெரியும். இவங்கள மாதிரி ஒருத்தர் மாப்பிள்ளையா வரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட மக அமுதாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் இவரு. அவ ஆசை கனவுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. இவங்களை என் மருமகன்னு சொல்றதை விட என் மகன்னு சொல்றதைத்தான் நான் பெருமையா நினைக்கிறேன். சின்னவளை பத்தி எனக்கு கவலையே இல்லை. வசதியான இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கா. ஆனா அமுதாவுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து 1008 பிரச்சனை. ஆனா இப்ப எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச வாத்தியார் மாப்பிள்ளையே புருஷனா வரப்போறாரு. அவளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நிறுத்துங்க.
இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க செந்தில்ன்றது யாரு? அவரு என்னோட மூத்த மாப்பிள்ள தான். அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணவா? செந்தில், உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு வரீங்களா? நீங்களா வரீங்களா இல்ல உங்களை இழுத்துட்டு போகணுமா? சார் மாப்பிள்ளை என்னாச்சு? எதுக்காக மாப்பிள்ளையை விசாரிக்கணும்? அவரு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. அவரு பள்ளிக்கூட வாத்தியாரு. நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன சரியான இடத்துக்கு வந்தீங்க? இவர் தப்பு பண்ணாருன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? இப்ப பார். மா, நல்லா இருக்குல்ல? என்ன, இந்த ஆதாரம் போதுமா? என்ன மாப்பிள்ளை இது? நான் சொல்றேன் சார், உன் மாப்பிள்ளை அடிச்ச அடியில இந்த ஆள் மிஸ்ஸிங். ரெண்டு நாள் ஆளை காணோன்னு புகார் வந்திருக்கு. அதான் உங்க மாப்பிள்ளைய ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இங்க பாருங்க சார், அவன் பார்க்க ஏதோ பொறுக்கி பைய மாதிரி இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். அதான் மாப்பிள்ளை கை வச்சிருப்பாப்ல. வீண் சண்டைக்கு போறவர் இல்லை சார், இவரு ஸ்கூல் வாத்தியாரு. நீ சொல்லு செந்தில், எதுக்காக அவனை அடிச்ச? ஐயோ, துரையோட மேட்டர் சபையில தெரிஞ்சதுன்னா அப்புச்சி சங்கடப்படுவாரே. கேக்குறாங்கல்ல, சொல்லு செந்தில், எதுக்காக அந்த பையனை அடிச்ச? சொல்லியா? என்ன ஆச்சு? பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனையா? சொல்லியா?